26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 10:57 மணி வரையிலும் சதுர்த்தி, அதற்கு பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 12:30 மணி வரையிலும் அவிட்டம், அதற்கு பின்பு சதயம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் மற்றும் பூசம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று கால சர்ப்ப தோஷமாக அமைகிறது. சந்திரன் லாபத்தில் ராகு பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். ராகு கேத்துவுடன் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்களில் எல்லா ராசி நேயர்களுக்குமே சற்று மனக்குழப்பங்களுடன் இருக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கும். இருந்த போதிலும் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராகுவுடன் லாபத்திலேயும் ராசிநாதன் 2ஆம் இடத்திலேயும் இருப்பது இன்று சற்று குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஆன்மீக பிரயாணங்களும் ஆன்மீக தலைவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் அமையும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் பெரியவர்களினுடைய ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்திருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். 10ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருந்தாலும் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அனுகூலமாக அமைகிறார். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். இன்று உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணபாக்கிகள் வந்து சேரும். கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட வழி பிறக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இன்றைய நாள் சனிக்கிழமை, ஆஞ்சநேயரை வணங்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள், சொத்து விவகாரங்கள் முடிவிற்கு வரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சர்ச்சைகளுக்கும் இன்றைய நாள் நல்ல தீர்வு உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று குழப்பங்கள் இருந்தாலும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாகவும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். இன்று உங்கள் நண்பர்களின் உதவி மனதிற்கு திருப்தியை தரும். கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் கேத்து, 8ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் இன்று மனதில் சின்ன குழப்பங்களும் அவர்களிடத்தில் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் தீரும். ராசிநாதன் சூரியன் லாபத்தில் இருப்பது, புதனுடன் இருப்பது வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களினுடைய சஞ்சாரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கணவன் மனைவியிடையே வரலாம். இன்று பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பய உணர்வும் தீரும். பல மாதங்களாகவே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் இன்று நீங்கள் நல்ல தீர்வை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. சந்திரன் மற்றும் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். கன்னிராசி நேயர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்று பல மாதங்களாகவே இழுபறியில் இருந்து வந்த உங்களினுடைய அலுவலக வேலைகள் மற்றும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கும் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மன நிம்மதியும் திருப்தியும் ஏற்படக்கூடிய நாள். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும்.
சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பல நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுடன் இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவிக்கு மருத்துவ செலவுகள் குறையலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதமாக இருந்து வந்த ஒரு மனபாரம் விலகும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் ஒரு சில நல்ல மாற்றத்தையும் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் இன்று வரலாம். 4ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கை தேவை. இன்று உங்களினுடைய மனக்குழப்பங்கள் தீரும். பல மாதங்களாகவே வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு சில மனக்குழப்பங்களுக்கு இன்று நல்லபடியாக பேசி முடிவெடுக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான பய உணர்வு நீங்கும். இன்றைய நாள் உங்களினுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல ஒரு பாசமும் பிரிந்தவர்களும் ஒன்று கூடக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மன திருப்தி ஏற்படும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வைபவங்கள் மற்றும் சுப நிகழ்வுகளுக்கான ஒரு சில செய்திகளை இன்றைய நாளில் கேட்கலாம். பல நாட்களாக நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்தவர்களுக்கு குழந்தை பேருக்கான நல்ல செய்தி இன்று உண்டு. இன்று உங்களினுடைய பிரார்த்தனைகளுக்கு நல்ல ஒரு பதில் கிடைப்பதும் மற்றும் நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செய்த வேலைகளுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குமான ஒரு நல்ல நாளாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை. சந்திரன் 2ஆம் இடத்தில் ராகுவுடனும் கேது 8ஆம் இடத்திலேயும் சஞ்சாரம். இந்த ராகு கேத்துவின் சஞ்சாரம் சந்திரனுடன் இருப்பதனால் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். பல மாதங்களாக சொத்து விவகாரங்கள் மற்றும் பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளையும் மற்றும் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று சனிக்கிழமை சந்திரன் ராகுவுடன் உங்கள் ராசியில் சஞ்சாரம். ராகு கேத்துவினுடன் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களுக்கு இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம். கருப்பு உளுந்து இன்றைய நாளில் தானம் செய்ய உங்களினுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு வரக்கூடிய மனக்குறைகள் தீரும். காலசர்ப்ப தோஷமாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் சனிக்கிழமை நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கும் ராகுவுக்கும் தீபம் ஏற்ற 7.5 சனியில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல பரிகாரமாக அமையும். மீனராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. சந்திரன் 12ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பதனால் சுப விரயங்கள் காத்திருக்கிறது. 5ஆம் இடத்தில் குரு பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சற்று பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கலாம். புதிய கடன் முயற்சிகள் மற்றும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். இன்று சனிக்கிழமை 7.5 சனியில் இருக்கக்கூடிய நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றவும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்ற உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.